இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சு தோல்வி, மீண்டும் போர் மூலம் அபாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மேட்டர்னால், நேற்று வந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அதிகாரிகளும் அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை. இப்போ அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சொல்கிற சில நிபந்தனைகளுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒத்துக்கலை. சரியா, அவங்க ஒரு 10 கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவோட இராணுவம் எல்லாமே வந்து ஈரான்லேருந்து வெளியேறணும். ஓகே, வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஃபுல்லாகவே வெளியேறணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்திங்கன்னா, ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை வந்து நீக்கணும். சரியா, அடுத்து வந்து ஏர்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஏர்மோஸ் இருக்குல்ல, அதோட ஃபுல் கட்டுப்பாடு, ஃபுல் இது வந்து அத்தாரிட்டி வந்து ஈரானுக்கு தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய 3 முக்கிய கோரிக்கைகள். அது தவிர்த்து நிறைய ஒரு 7 கோரிக்கைகள் இருக்குது. சரிங்களா, இது எல்லாமே சொல்லி இவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை. சரி, அமெரிக்கா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, ஒரு 3 சுற்றுகளை. சரிங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, என் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமாக முடியலை. இந்த போர் வந்து மீண்டும் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லப்படுது. சரிங்களா, ஓகே. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எந்த கப்பலாச்சும் தாண்டுச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் தடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துப்போம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரியா, ஸோ அதே மாதிரி அந்த கப்பல் மேலே யாரையாவது தாக்குதல் நடத்தினா ஈரானை வந்து நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலும் விடுறாரு. ஓகே, ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகள், உள்ளூர் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பூத் ஸ்லிப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பூத் ஸ்லிப்பில் வந்து QR கோடும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா QR கோடு இருக்காது, இப்போ QR கோடு வந்து கொடுத்து பூத் ஸ்லிப் தராங்க. ஓகே, அது ஒரு சேஞ்சாக பார்க்குறோம். அகைன் மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு மக்களவைத் தலைவருக்கும் மாநிலவைத் தலைவருக்கும் ரிகார்டிங் திஸ் மகளிர் ஒதுக்கீடு கூட போகிறாங்க இல்லையா நாடாளுமன்றத்தில் 2029 அதை செயல்படுத்த போகிறாங்க. ஓகே, அதுக்காக அந்த சட்டத்திருத்தம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் மறுபடியும் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செலிப்ரிட்டி அவங்க வந்து தவறி போயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பாடகி ஆஷா போஸ்லே. சரியா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000 திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்களுக்கு பத்ம விபூஷன், தாதா சாஹேப் பால்கே இந்த மாதிரி நிறைய திரைப்பட விருதுகளும் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா, இவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 90 வயதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறோம், முதல் செய்தியிலே இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். 1 செகண்ட். இங்கே 92 வயது. சரிங்களா, ஸோ நேற்று மும்பையில் காலமாயிருக்காங்க. இவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, நிறைய தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நம்ம தமிழில் கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, இளையராஜா இசை, A.R. ரஹ்மான், வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவங்களை பற்றி சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யார் இவங்க வந்து லதா மங்கேஷ்கருடைய சகோதரியாக இருந்தவங்க. லதா மங்கேஷ்கர் 2022 இறந்து போயிருக்காங்க. அவங்களும் வந்து தேசிய விருது பெற்ற ஒரு பாடகி தான். ஓகே, சரி. அடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, கடைசியாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் முதல் முறையாக விவேகானந்தரின் முழு உருவச்சிலை திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி முழு உருவச்சிலை வந்து அமெரிக்காவில் திறக்கப்படலை. இப்போ சியாட்டலில் விவேகானந்தருடைய முழு உருவச்சிலை வந்து அந்த மேயர் KT வில்சன் அவங்க வந்து திறந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, ஓகே. விஷயம் வந்தோன்னா அவ்வளோதான். இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.